ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற குழம்பு முரல் மீன் குழம்பு. வாழைய முரல் இந்த இருக்க மீன். நான் ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். 4 மீன் இருக்குது. மீனை நல்லா வெட்டிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நல்லா உப்பு போட்டு உரசி நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கிறலாம். வெட்டியாச்சு. இப்போ மீனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பலன்னு இருக்குது. நல்லா உப்புலாம் போட்டு உரசணும். ஒரு 1/2 மூடி தேங்காய், மசாலா ரெடி பண்ணி 4 சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூடு பல். முரல் மீன் ரொம்ப வாய்வு, அதனால் நம்ம வெள்ளைப்பூடு போட்டு கண்டிப்பாக அரைக்கணும். தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 50 கிராம் புளியை தண்ணியில் ஊற போட்டாச்சு. 50 கிராம் குழம்பு மசாலா பொடி. இப்போ ஒரு சட்டியில் நம்ம 50 கிராம் மசாலா பொடி, இந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய், 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், ஒரு 5 பச்சை மிளகா, எல்லாத்தையும் இந்த சட்டியிலேயே போட்டுக்கிறலாம். மொத்தமாக போட்டுட்டு புளியை நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை அதோட ஊற்றிக்கிறலாம். தண்ணி எவ்வளோ தேவையோ புளியில் ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம் அதோட. இப்போ நல்லா குழம்பு பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். கரைச்சி விட்ருங்க. அது குழம்போட குழம்பாக போயிடும். அப்போ நல்லா வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சுட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயமும் சோம்பும் போடுறோம். நல்லா பொரியட்டும். பொரியவும் ஒரு 5 சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பை அதோட சேர்த்துடலாம். குழம்பு ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைன்னா நம்ம திருப்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். குழம்பு பத்தலைன்னா புளி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி மூடி வைங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த மீனை அதோட சேர்த்துடலாம். மீனை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்துடும். இப்போ சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. முரல் மீன் குழம்பு வாசம் செமையாக இருக்குது. வெள்ளைப்பூடுலாம் போட்டிருக்கோம்ல, அந்த வெள்ளைப்பூடு வாசம்லாம் நல்லா மணக்குது. நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.